இதுதான் ஒரு கார்ப்பரேட்டு உடைய தந்திரம். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களுடைய சந்தை பொருட்களை இங்கே வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குன்னு வைங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே அதற்கு சரியான ஒரு நபரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இவன் சொன்னால் மக்கள் கேட்பாங்களா, மக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி யார் அவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள மெல்ல வந்து தன் வயப்படுத்துவாங்க. திடீர்னு வந்து சார் ஒரு நிகழ்ச்சி ஒன்று அமெரிக்காவில் வச்சுருக்கோம் வாங்கம்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே போகும்போது உங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. கிளம்பும்போது கையில் ஏதாவது ஒரு தொகையை கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற தொகையை நீங்கள் ஏழைகளுக்கு தான் கொடுக்க போகிறீங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்க மேலே ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கு நடந்துப்பாங்க. அதற்கப்புறம் மெல்ல 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 அவங்கள இந்த சமூகத்தில் வளருவதற்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அவர் வளர்த்து அடடா இவர்னா கரெக்டாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவங்களுடைய ப்ராடக்டாக ஒரு மூலமாக இங்கே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நடக்குது அரசியல் கட்சிகளில் வந்து. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வராரு. இந்த மாதிரி வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத அரசியல் தலைவர்களே கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு 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 வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்கல்ல, மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஊடுருவணும்னா இதெல்லாம் செய்யணும் சார், நீங்கள் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும் சார்னு சொல்லும்போது கேட்குறாங்கல்ல. அப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மனிதனை உருவாக்கி மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி அவன் மூலமாக தன்னுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறது.